இன்னைக்கு நம்ம பிரைமல் ரேஜ் படத்தோட பார்ட் 2 தான் பார்க்க போறோம். பார்ட் 1 இன்னும் நீங்க பார்க்கலனா மேல ஐ பட்டன்லயும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லயும் பார்ட் 1 வீடியோவோட லிங்க் கொடுத்திருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இதை பார்த்தாதான் உங்களுக்கு கதை என்னன்றது புரியும். பார்ட் 1 எதோட முடிஞ்சதுன்னா பிக்ஃபுட் ஹீரோயினையும் அந்த ஹண்டிங் குரூப்போட லீடரையும் தூக்கிட்டு போயிருக்கும். அதோட பார்ட் 1 வீடியோ முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்றதை இப்ப பார்க்கலாம். பிக்ஃபுட் ஹீரோயினை தூக்கிட்டு போறத பாதி மயக்கத்துல ஹீரோ பார்த்துட்டு இருப்பான். அங்க கட் பண்ணி நம்ம ஷெரீஃபோட அசிஸ்டன்ட காட்டுறாங்க. அவங்க ஸ்டேஷனுக்கு பக்கத்துல இருக்க ஒரு பழங்குடியினர் வாழ்ந்துட்டு இருக்க கிராமத்துக்கு அசிஸ்டன்ட் ஷெரீஃபை கூட்டிட்டு வந்திருக்கான். இங்க எதுக்காக வந்திருக்காங்கன்னா இன்னைக்கு நைட்டு இந்த கிராமத்துல ஒரு சடங்கு நடக்க போகுது. கேன்சர் நோய் மாதிரியான கொடிய நோயை சரி பண்றதுக்கு ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் போக மாட்டாங்க. ஒரு வித்தியாசமான சடங்கை செஞ்சு அந்த நோயை விரட்டிடலான்றது இவங்களோட நம்பிக்கை. அந்த மாதிரி யாரோ ஒருத்தங்களுக்கு கேன்சர் நோயை குணப்படுத்துறதுக்காக இன்னைக்கு நைட்டு அந்த சடங்கு நடக்க போகுது. அதை காட்டுறதுக்காக தான் ஷெரீஃபை கூட்டிட்டு அசிஸ்டன்ட் இங்க வந்திருக்கான். அங்க கட் பண்ணி மயக்கத்துல இருக்க நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஹீரோவை சுத்தி ஏகப்பட்ட பேர் இறந்து பணமா கிடக்குறாங்க. அந்த இடத்துக்கு ஒரு தள்ளு வண்டியை தள்ளிட்டு சூனியக்காரி மாதிரி ஒரு பாட்டி அங்க வராங்க. அங்க கீழே கிடக்குற எல்லாரும் பக்கத்துலயும் போய் அவங்க இறந்துட்டாங்களான்றத செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஹீரோ கிட்ட வரும்போது அவ இன்னும் சாகாம உயிரோட தான் இருக்குன்றது தெரியுது. உடனே ஹீரோவை அந்த தள்ளு வண்டியில வச்சு அந்த சூனியக்காரியோட வீட்டுக்கு தள்ளிட்டு போறாங்க. சூனியக்காரியோட வீடு ரொம்பவே பயங்கரமா இருக்கும். இறந்து போனவனோட எலும்பு கூடு ஸ்பைடர் சிலந்தின்னு ஏகப்பட்டது வீட்டுல வச்சிருப்பாங்க. ஒருவேளை ஹீரோவை கொலை பண்றதுக்காக தான் இங்க கொண்டு வந்திருப்பாங்களோன்னு நினைக்கும் போது கையில ஒரு கத்தியை எடுத்து ஹீரோவோட உடம்புல இருக்க குண்டை வெளியில எடுத்துட்டு ஏதோ ஒரு வித்தியாசமான இலைய வாயில போட்டு மென்னு அந்த சார காயத்துல ஊத்திட்டு காயம் பட்ட இடத்த தைக்கவும் செய்யறாங்க. ஹீரோவுக்கு இங்க ட்ரீட்மெண்ட்டும் நடக்குது. அதே சமயம் பிக்ஃபுட் தூக்கிட்டு போன நம்ம ஹீரோயினையும் காட்டுறாங்க. ஹீரோயின் மயக்கத்துல இருந்து கண்முழிச்சு பார்க்கும்போது ஏதோ ஒரு பாலடைஞ்ச குகைக்குள்ள அவளை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு பக்கத்துலயே அந்த குரூப்போட லீடரும் இருக்கான். ஆனா இன்னும் இறந்தெல்லாம் போகல, உயிரோட தான் இருக்கான். அவன் கூடவே சேர்ந்து இறந்து போன சில பேரோட உடம்பும் அங்க இருக்கு. ஏகப்பட்ட மனித எலும்பு கூடுகளும் மிருகங்களோட எலும்பு கூடுகளும் அங்க இருக்கு. அதையெல்லாம் பார்த்து எதுவுமே புரியாம ஹீரோயின் பயத்தோட இருப்பாங்க. அதே நேரம் அந்த பிக்ஃபுட்டும் உள்ள வருது. நேரம் அந்த லீடருக்கு பக்கத்துல போய் அதோட கை நகத்தை வச்சு அவனோட உடம்ப ரெண்டா கட் பண்ணி அவனோட உள்ளுறுப்புகள் எல்லாம் எடுத்துட்டு அங்கிருந்து போகுது. அடுத்த கொஞ்ச நேரத்துல திரும்ப ஹீரோயின் கிட்ட வருது. அவ்வளவுதான் நம்ம ஹீரோயினுக்கு சங்கதான் பார்க்கும்போது ஹீரோயினை கொலை பண்ணாம அவகிட்ட தப்பா நடந்துக்க முயற்சி பண்ணுது. அங்க கட் பண்ணி நம்ம ஷெரீஃபை காட்டுறாங்க. பழங்குடியினரோட கிராமத்துல இருக்கும்போது ஒரு டென்ட்டை போட்டு அந்த டென்ட்டுக்குள்ளதான் இன்னைக்கான சடங்கு நடக்க போகுதுன்னு சொல்லி ஷெரீஃபையும் அசிஸ்டன்ட்டையும் உள்ள கூட்டிட்டு போறாங்க. டென்ட்டுக்குள்ள எல்லாருமே சுத்திலும் உட்கார்ந்து நடுவுல ஒரு நெருப்பை கொளுத்தி விட்டு ஒரு பாட்டில்ல ஒரு வித்தியாசமான ட்ரிங்க் கொடுத்து இந்த சடங்குல கலந்துக்கிற எல்லாருமே இதை குடிக்கணும்னு சொல்லி ஷெரீஃப் கிட்ட தராங்க. அந்த ட்ரிங்கோட ஸ்மெல்ல பார்த்த உடனே ஷெரீஃப் இது எனக்கு வேணான்னு சொல்லும் போது அசிஸ்டன்ட் தான் வேண்டான்னு சொன்னா அவங்க தப்பா எடுத்துப்பாங்க, எப்படியாவது குடிச்சிருங்கன்னு சொல்லி ஷெரீஃபை குடிக்க வைக்கிறான். ஷெரீஃப் ரொம்பவே கஷ்டப்பட்டு அந்த ட்ரிங்க குடிக்கிறாரு. ட்ரிங்க குடிச்சதுக்கு அப்புறம் அந்த பழங்குடியினரோட ட்ரெடிஷனான ஒரு சாங் பாடுறாங்க. ட்ரிங்க குடிச்சதுக்கும் அந்த பாட்டை கேட்டதுக்கும் ஷெரீஃபுக்கு ஒரு மாதிரி தலை சுத்துது. அது மட்டும் இல்லாம ஷெரீஃபோட கண்ணுக்கு நிறைய இல்லூஷனும் தெரிய ஆரம்பிக்குது. எரிஞ்சிட்டு இருக்க நெருப்பு ஏதோ மனித உருவம் மாதிரி மாறி டான்ஸ் ஆடுற மாதிரி எல்லாம் தெரியுது. பக்கத்துல இருக்க அசிஸ்டன்ட பார்க்கும்போது அசிஸ்டன்டோட கண்ணு முழுக்கவே கருப்பாகி ரொம்பவே கொடூரமா தெரியுது. அது மட்டும் இல்லாம அந்த சடங்குல ஒருத்தங்க காஸ்டியூம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்க்கும்போது பிக்ஃபுட்டே நேரா வந்து ஆடுற மாதிரி தோணும். எதுவுமே புரியாம ரொம்பவே குழப்பத்தோட ஷெரீஃப் உட்கார்ந்து இருக்கும்போது அந்த கேன்சரை கியூர் பண்ணக்கூடிய பேஷண்ட்டையும் உள்ள கூட்டிட்டு வராங்க. எல்லாரும் முன்னாடி அவங்கள அந்த நெருப்பு பக்கத்துல படுக்க வச்சு ஒரு கத்தி எடுத்து அவங்களோட வயிறு கிழிச்சு ஆபரேஷனுக்கு தேவையான எந்த ஒரு டூலையுமே பயன்படுத்தாம வெறும் கையாலேயே அந்த ஆபரேஷனை பண்றாங்க. இதுல என்ன ஆச்சரியம்னா அவங்களோட வயிறை கிழிச்சப்போ கூட அந்த பேஷண்ட் கொஞ்சம் கூட கத்தவே இல்ல. ரொம்பவே நார்மலா கத்தவோ இல்ல அழுகவோ இல்ல, ஏதோ பெட்ல படுத்திருக்க மாதிரி ரொம்பவே ஜாலியா படுத்திருக்காங்க. அதை பார்த்து ஷெரீஃபால நம்பவே முடியல. அந்த பொண்ணோட வயிற்றுக்குள்ள இருந்து ரத்தம் வரத பார்த்து ஷெரீஃபுக்கு வாமிட்டே வருது. அதனால அந்த டென்ட் விட்டு வெளியில வந்தாரு. அடுத்த கொஞ்ச நேரத்துல வீடியோவும் செய்து அங்க கட் பண்ணி நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. சூனியக்காரி கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்த ஹீரோ இப்ப கொஞ்சம் சரியாயிட்டான். கண்முழிச்சு பார்க்கும்போது ஹீரோவுக்கு பக்கத்துல ஷெரீஃப் உட்கார்ந்துருப்பாரு. ஷெரீஃப் கிட்ட என்னோட மனைவியை காணோம், அவ எங்க போனான்னு தெரியல, காட்டுக்குள்ள தொலைஞ்சு போயிட்டான்னு சொல்லி நடந்த எல்லாத்தையுமே சொல்றான். ஷெரீஃபும் ஹீரோ சொல்ற எல்லாத்தையுமே கேட்டுட்டு இந்த காட்டுக்குள்ள பிக்ஃபுட்னு சொல்லி ஒரு மர்மமான உயிரினம் அங்க சுத்திட்டு இருக்கு, அதுதான் எல்லாரையுமே பயமுறுத்துது, உன்னோட மனைவியே அதுதான் தூக்கிட்டு போயிருக்கணும், அது ரொம்பவே மோசமானதுன்னு ஹீரோ கிட்ட சொல்லுவாரு. ஆனா ஹீரோ அதையெல்லாம் நம்ப மாட்டான். அந்த வேட்டைக்காரங்க தான் என்னோட மனைவி ஏதோ பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஷெரீஃப் கிட்ட சொல்லுவாரு. அதுக்கு ஷெரீஃபும் ஹீரோ கிட்ட பழங்குடி மக்களை பத்தி சொல்லி அவங்க கேன்சருக்காக பண்ணக்கூடிய வித்தியாசமான சடங்கை பத்தியும் சொல்லி அந்த பழங்குடியினரோட பழைய தலைவர் இறந்து போயிட்டாரு, அவரோட ஆன்மாதான் பிக்ஃபுட்டா வந்து எல்லாரையுமே கொடுமை பண்ணிட்டு இருக்குன்னு ஹீரோ கிட்ட சொல்லுவாரு. அதனாலதான் அந்த பிக்ஃபுட்டால மனுஷன் மாதிரி பழங்காலத்துல யூஸ் பண்ண வில்லம்பு மாதிரியான ரொம்ப பழமையான வெப்பன்ஸ் ரொம்ப சுலபமா பயன்படுத்த முடியுது. சிம்பிளா சொல்லணும்னா அந்த பழங்குடியினரோட பழைய தலைவர்களோட ஆன்மா தான் பிக்ஃபுட்டா வந்து இந்த காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கும். சில பேருக்கு மட்டும் இந்த பிக்ஃபுட்டை கண்ணால பார்க்கக்கூடிய சக்தி கிடைக்கும். அதனாலதான் அந்த வேட்டைக்காரங்களோட குரூப்ல இருந்த ஒருத்தனால பிக்ஃபுட்டை பார்க்க முடிஞ்சிருக்கும். பிக்ஃபுட்டை சுடுறேன்னு சொல்லிதான் அந்த குரூப்ல இருந்த ஒருத்தனையும் சுட்டு கொண்டிருப்பான், ஹீரோவையும் சுட்டிருப்பான். இது எல்லாமே ஷெரீஃப் ஹீரோ கிட்ட சொல்லி அந்த பிக்ஃபுட் தான் உன்னோட மனைவியை கடத்தி கொண்டு போயிருக்கும். அது மட்டும் இல்லாம அதுக்கு இப்ப அடி போட்டிருக்கு. அதனால அதோட சக்திகள் எல்லாம் குறைஞ்சு ரொம்ப
ரொம்பவே வீக்கா இருக்கும். அதோட உடம்பு சரியாகிறதுக்குள்ள போனா கண்டிப்பா உன்னோட மனைவியை நீ காப்பாத்திரலாம். நானும் அந்த பிக் ஃபுட்டை கொலை பண்ணிடுவேன். 2 பேருமே ஒருத்தர் உதவி பண்ணிக்கலாம்னு சொல்லுவாரு. ஹீரோவும் ஷெரீஃப் சொன்னதுக்கு சரின்னு சொல்லி காட்டுக்குள்ள போய் பிக் ஃபுட்டை வேட்டையாடுறதுக்காக ரெடி ஆகுறாங்க. ஷெரீஃப் கிட்ட பிக் ஃபுட்டை பத்தி சொன்னது எல்லாமே ஹீரோவுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த அந்த சூனியக்காரி தான். நேத்து பழங்குடியினரோட ஷெரீஃப் நேரா கிளம்பி இந்த சூனியக்காரியை பார்க்க தான் வந்திருப்பாரு. சூனியக்காரி தான் ஷெரீஃபுக்கு எல்லா கதையுமே சொல்லி ஹீரோவையும் காப்பாத்தி மிகப்பெரிய உதவியை செஞ்சிருப்பாங்க. 2 பேரும் கிளம்பும் போது சூனியக்காரி பாட்டி அவங்க 2 பேரும் நிறுத்தி அந்த பிக் ஃபுட்டுக்கு மோப்ப சக்தி ரொம்பவே அதிகம், துப்பாக்கி மாதிரியான ஆயுதங்களை காட்டுக்குள்ள கொண்டு போனா அதுல உள்ள வெடிமருந்தோட ஸ்மெல்ல வச்சு ரொம்ப தூரத்துல இருந்தே பிக் ஃபுட் உங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடும். அதனால துப்பாக்கி எல்லாம் கொண்டு போக வேண்டாம்னு சொல்லி அவங்க வீட்டுல இருந்த ஈட்டி, கத்தி, கோடாரின்னு ரொம்பவே பழங்கால ஆயுதங்களை கொடுத்து இதை வச்சுதான் அந்த பிக் ஃபுட்டை கொல்ல முடியும்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. எப்படியாவது ஹீரோயினை காப்பாத்தியே ஆகணும்னு ஹீரோவும் பிக் ஃபுட்டை கொலை பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஷெரீஃபும் 2 பேருமே கிளம்பி காட்டுக்குள்ள போறாங்க. இவங்க 2 பேரும் நடந்து போயிட்டு இருக்கும் போது சூனியக்கார பாட்டி கையில ஒரு ட்ரம்ஸ் எடுத்து பயங்கரமா அடிக்கிறாங்க. ஹீரோவும் நம்மள என்கரேஜ் பண்றதுக்காக தான் இதை பண்றாங்க போல நினைச்சிட்டு 2 பேருமே அங்கிருந்து காட்டுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அங்க கட் பண்ணி இப்ப ஹீரோயினை காட்டுறாங்க. பிக் ஃபுட் ஹீரோயினை கொல்லாம ரொம்பவே கொடுமை பண்ணுது. இறந்து போன அந்த லீடரோட உடம்புல இருந்து ஒரு பீஸை வெட்டி இதை நீ சாப்பிடுன்னு சொல்லி ரொம்பவே கட்டாயப்படுத்தி ஹீரோயினுக்கு தரும். ஹீரோயின் வேற வழி இல்லாம அதை சாப்பிடுவா. அப்படி சாப்பிடும் போது ஒரு சின்ன எலும்பு துண்டா வாய்க்குள்ள வச்சுப்பா. பிக் ஃபுட் கவனிக்காத நேரத்துல அந்த எலும்பை கீழே இருந்த பாறையில தேய்ச்சு ரொம்பவே ஷார்ப்பாக்குறா. அடுத்த கொஞ்ச நேரத்துல பிக் ஃபுட் ஹீரோயின் பக்கத்துல வரும்போது ரொம்பவே அழகா அந்த எலும்பு வச்சு பிக் ஃபுட் அட்டாக் பண்றா. பிக் ஃபுட்டும் அங்கிருந்து தள்ளி போய் கீழே விழும். ஆனா என்ன பிரச்சனைனா இந்த காயம்லாம் பிக் ஃபுட்டை எதுவுமே பண்ணல. திரும்ப ஹீரோயினை கொலை பண்றதுக்காக பக்கத்துல வரும்போது சூனியக்கார பாட்டி அடிக்கிற ட்ரம்ஸ் சத்தம் பிக் ஃபுட் கேக்குது. அதனால பிக் ஃபுட்டும் ஏதோ ஆபத்துன்றத புரிஞ்சுக்கிட்டு அங்கிருந்து சில வலை மாதிரி நிறைய டிராப்புகளை எடுத்துட்டு அங்கிருந்து போகுது. பிக் ஃபுட் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஹீரோயினை கட்டி போட்டிருந்த கயிறை வாயாலேயே கடிச்சு கழட்டிட்டு அங்கிருந்து ஒரு பழைய ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு இறந்து போய் கிடக்கிற அந்த வேட்டைக்காரங்களோட துப்பாக்கி எடுத்துட்டு ஹீரோயினும் அங்கிருந்து தப்பிச்சு போறா. கட் பண்ணி ஹீரோவும் ஷெரீஃபும் காட்டுக்குள்ள நடந்து வந்துட்டு இருக்காங்க. அப்ப ஷெரீஃப் ஹீரோ கிட்ட 2 பேரும் ஒன்னா போனா பிக் ஃபுட் வந்தா நம்ம 2 பேரையும் அசால்ட்டா கொண்டுரும். அதனால 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட தூரம் இடைவெளி வச்சு தனித்தனியா போலாம். கண்டிப்பா மத்தவங்களை அட்டாக் பண்ணும்போது இன்னொருத்தங்க வந்து அதை கொண்டுலான்னு சொல்லி பிளான் பண்றாரு. ஹீரோவும் சரின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் தள்ளி போறான். ஹீரோ அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் ஷெரீஃபுக்கு பின்னாடி யாரோ வந்து நிக்கிற மாதிரி தோணும். அதனால கையில இருந்த ஈட்டிய பக்கத்துல வச்சுட்டு சூனியக்காரி பாட்டியா அவ்வளவு சொல்லியும் யாருக்குமே தெரியாம ஒரு கன்னை கொண்டு வந்திருப்பாரு. அந்த கன்னை கையில எடுத்த உடனே பிக் ஃபுட்டுக்கு வெடிமருந்தோட ஸ்மெல்ல ஈஸியா கண்டுபிடிச்சிடும். அதனால ரொம்பவே அசால்ட்டா ஷெரீஃப் இருக்கிற இடத்துக்கு வந்து ஷெரீஃப் மேல அட்டாக் பண்ண வரும். ஆனா கையில வச்சிருந்த கன்னை வச்சு பிக் ஃபுட்டை சுட்டுருவாரு. ஆனா என்னதான் துப்பாக்கியை வச்சு சுட்டாலும் பிக் ஃபுட்டுக்கு பெருசா எந்த ஒரு டேமேஜுமே ஆகாது. தன்னை சுட்டதுனால பயங்கர கோவத்துல ஷெரீஃபோட கழுத்தை வெட்டி ரொம்பவே கொடூரமா அவனை கொல்லுது. துப்பாக்கியோட சத்தம் கேட்டு ஹீரோ அங்கிருந்து ஷெரீஃபுக்கு ஏதோ ஆபத்துன்னு புரிஞ்சுக்கிட்டு வேகமா அந்த இடத்துக்கு ஓடி வந்து பார்ப்பான். ஹீரோ வந்து பார்க்கும்போது ஷெரீஃப் அந்த இடத்துல ரொம்பவே கொடூரமா இறந்து போய் கிடப்பாரு. ஹீரோக்கும் இப்ப வேற வழி இல்ல, தன்னோட உயிரை காப்பாற்றணும்னு சொல்லி ஷெரீஃப் கையில இருந்த கன்னை எடுத்துட்டு பிக் ஃபுட் எங்க போச்சுன்னு சொல்லி அந்த இடத்த சுத்தி சுத்தி தேடிட்டு இருப்பாரு. ஷெரீஃப் கன்னை வச்சு பிக் ஃபுட்டை சுட்டதுனால அதோட ரத்தம் அங்கிருந்த செடிகள்லயும் மரங்கள்லயும் அங்கங்க பட்டிருக்கும். அந்த ரத்த துளிகளை ஃபாலோ பண்ணி போயிட்டு இருப்பான். அப்படி போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஆப்போசிட்ல கன்னை வச்சுட்டு வந்துட்டு இருக்கிறத பார்ப்பான். ஹீரோயின் இன்னும் உயிரோட தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறான். கொஞ்சம் கூட சத்தம் போடாம ஹீரோயினை கூப்பிடுறான். ஹீரோயின் கிட்ட பிக் ஃபுட் இருக்க இடத்த ரொம்பவே அமைதியா சைகை மொழியில சொல்லும் போது ஹீரோயினோட கையிலயும் கன் இருக்கும். அதனால ஹீரோயின் ரொம்பவே அமைதியா ஹீரோ சொன்ன அந்த மரத்துக்கு பின்னாடி போய் பிக் ஃபுட்டை சுட்டு கொல்றா. சுட்ட உடனே ஹீரோ நோக்கி தெரிச்சு ஓடி வந்து நான் அந்த பிக் ஃபுட்டை சுட்டு கொன்னுட்டேன், இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கூட இந்த இடத்துல இருக்க கூடாது, உடனே கிளம்புன்னு சொல்லி ஹீரோயின் 2 பேருமே தலை பிரிக்க ஓடி வராங்க. ரொம்ப தூரம் ஓடி வந்ததுனால பயங்கரமா மூச்சு வாங்குது. ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி ஒரு இடத்துல நிக்கும் போது திரும்பவும் அந்த பிக் ஃபுட் கத்துற சவுண்ட் கேட்கும். அதுகிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு ஹீரோ புரிஞ்சுக்கிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சு நம்ம 2 பேர்ல யாராவது ஒருத்தராவது உயிரோடு இருக்கணும், அப்பதான் நம்ம பையனை நல்லபடியா பாத்துக்க முடியும், நம்ம 2 பேருமே இல்லைன்னா நம்ம பையன் ரொம்பவே கஷ்டப்படுவான், நான் அந்த பிக் ஃபுட் கூட கொஞ்சம் நேரம் சண்டை போட்டு உனக்கு நான் கொஞ்சம் டைம் வாங்கி தரேன், அதுக்குள்ள உன்னால இங்க இருந்து எவ்வளவு வேகமா ஓட முடியுமோ அவ்வளவு வேகமா ஹைவேக்கு ஓடிடு, அந்த வழியா வர ஏதாவது வண்டியில லிஃப்ட் கேட்டு நம்ம பையன் கிட்ட போயிடு, என்ன பத்தி கவலைப்படாதன்னு சொல்லிட்டு இருப்பான். ஆனா ஹீரோயினுக்கு ஹீரோ இங்க விட்டுட்டு போறதுல மனசே இல்ல. ஆனா ஹீரோவும் அவளை ரொம்பவே கம்பல் பண்ணி என்னை விட நம்ம பையன் தான் முக்கியம், அவனை நல்லபடியா பாத்துக்கணும் ரொம்பவே சென்டிமெண்டா சொல்லி இங்க இருந்து சீக்கிரமா ஓடுன்னு ஹீரோயின் கிட்ட சொல்லுவான். ஹீரோயினும் வேற வழியே இல்லாம ஹீரோ அங்கேயே விட்டுட்டு தெரிச்சு ஓடிட்டு இருப்பா. ஹீரோயின் அங்கிருந்து ஒன்ன கொஞ்ச நேரத்திலேயே பிக் ஃபுட் அங்க வருது. பிக் ஃபுட்டை பார்த்த உடனே கையில இருந்த கன் எடுத்து பயங்கரமா சுடுவான். ஆனா என்னதான் குண்டாடி போட்டாலும் பிக் ஃபுட்டுக்கு பெருசா ஒரு டேமேஜே ஆகல. நேரா ஹீரோ பக்கத்துல வந்து ஹீரோவை போட்டு பயங்கரமா அடிக்கும். கடைசியா அவனை கொன்றலான்னு சொல்லி ஒரு கையால அவனோட கழுத்தை பிடிச்சு மேல தூக்கும். அப்ப ஹீரோவோட இடுப்புல இருந்த ஒரு கத்தி எடுத்து பிக் ஃபுட்டோட கையிலேயே குத்துவான். வலி தாங்க முடியாம ஹீரோவை கீழே விட்டுரும். கீழே விழுந்த உடனே கையில ஒரு ஈட்டி எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சிடலாம்னு சொல்லி தெரிச்சு ஓடுவான். அப்படி ஓடும்போது பிக் ஃபுட் செட் பண்ணி வச்ச ஒரு டிராப்லயே காலை வச்சிருவான். கிட்டத்தட்ட காலையை துண்டாயிடும் போல அவ்வளவு வலிக்கும். வழியில பயங்கரமா கத்துவான்.
ரத்தமும் நிறைய போயிட்டு இருக்கும். டிராப்ல மட்டும் அசையாம நிக்கிற ஹீரோவை கொல்லலான்னு பிக் ஃபுட்டும் பக்கத்துல வருது. அவனை போட்டு பயங்கரமா அடிச்சு கிட்டத்தட்ட கொல்ல பார்க்கும்போது கையில வச்சிருந்த ஈட்டி எடுத்து பிக் ஃபுட்டோட உடம்புல ஏகப்பட்ட இடத்துல குத்துறான். ஒரு கட்டத்துல பிக் ஃபுட் இறந்தே போயிடுது. இறந்து கீழே கிடக்கிற பிக் ஃபுட் மேல ஒரு பெரிய கல் எடுத்து அதோட தலையிலேயே அடிச்சு கொலை பண்றான். பிக் ஃபுட்டோட தலை கிட்டத்தட்ட தரையோட தரையா ஒட்டி போயிடுது. அதே சமயம் ஹீரோயினை கட்டுறாங்க. காட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சு ஹைவேக்கு வந்துடுறா. கட் பண்ணா நம்ம ஹீரோ பிக் ஃபுட்டை கொன்ன டயர்ட்ல அந்த இடத்துல உட்காந்துடுறான். கால்லயும் ஒரு டிராப் மாட்டி இருக்கிறதுனால பயங்கரமா ரத்தம் போய் வலிக்கவும் செய்யுது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இருந்து கிளம்பலான்னு சொல்லி ஹீரோ எல்லாம் முயற்சி பண்ணுவான். அப்ப தூரத்துல எங்கேயோ இருந்து ஒரு அம்பு வந்து ஹீரோவோட வயிற்றுலயே குத்துது. என்னடான்னு பார்த்தா ஹீரோவை சுத்தி ஏகப்பட்ட பிக் ஃபுட் இருக்கு. இப்பதான் ஹீரோவுக்கு பிக் ஃபுட்ன்றது ஒண்ணு மட்டும் கிடையாது, அந்த இறந்து போன பழங்குடியின மக்களோட தலைவர்கள் எல்லாருமே இந்த காட்டுக்குள்ள பிக் ஃபுட்டை தான் சுத்திட்டு இருக்காங்கன்ற உண்மை தெரிய வருது. எல்லா பிக் ஃபுட்டும் சேர்ந்து ஹீரோ நோக்கி அம்பு வச்சு நிக்கிற மாதிரி காட்டி இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. இந்த மாதிரி ஹாலிவுட் படங்களையும் மத்த மொழி படங்களையும் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினமும் ஒரு படம் நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிட்டே இருக்கும். மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக்கும் பண்ணிருங்க. அடுத்து நம்ம என்ன படம் பார்க்கலான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்து ஒரு வீடியோக்குள்ள நான் அந்த படத்தை பேச முயற்சி பண்றேன். நாளைக்கு இன்னொரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். நன்றி.